படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் எதுக்கு அவர் ஜப்பான் போனார் எதுக்குன்னு எதுவும் சொல்ல முடியல. பார்ட் 3 வந்தாலே தெரியும். பிடிச்ச விஷயம்னா அந்த கொஞ்சம் ஃபீல் குட்டாக போச்சு. ஃபைட்டு சம்மந்தமே இல்லாமல் வச்சிட்டானுங்க, எதுக்கு வச்சானே தெரில. ரொம்ப லேக் கொஞ்சம். கைவலியோட வந்து பார்த்துருக்கேன். மூவியில் ஒரு ப்ரோ ஒன்றும் பண்ண முடியல. எந்த படம் வந்தாலும் பார்த்துருவேன். சரி வந்தேன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டேன். கொடுத்த காசுக்குன்னா ஒருத்தர் இல்லைன்னா சொல்லுவேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், ஃபைட்டு தேவையில்லாம வச்சிட்டாங்க. ரொம்ப லேக்கு தான். ராஷ்மிகா பார்ட் 1 மாதிரி தான் ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தேன். பேஸ் நல்லா பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு அவன் எப்படி வளர்ந்தான்னு சொல்லிட்டு தான் அது மேட்டர் உங்களுக்கு. செகண்டில் அவன் எப்படி முன்னேறினா அதான் உங்களுக்கு. பார்ட் 3 எதுக்கு வைக்கிறான்னா கொஞ்சம் பார்ட் 1 முடிச்சுட்டு இருக்கலாம். 3 எதுக்கு சம்மந்தம் வைக்கிறான்னு தெரியல. ஓவரால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ஓவரால்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ கதை கண்டினியூட்டி நல்லா கொண்டு போயிருக்காங்க. தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க என்னென்னு. செகண்ட் பார்ட் வரைக்கும் நல்லா இருக்கு, பரவாயில்ல. பிடிச்ச சீனா எங்கேயுமே ஃபேமிலியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்னதான் அவங்களோட அண்ணன் ஃபேமிலியை கொஞ்சம் இது பண்ணாலும் அண்ணன் ஃபேமிலியை விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த கான்செப்டில் ஃபேமிலி கான்செப்டில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. கிளைமேக்ஸ் வைட்டா கொஞ்சம் கேரக்டருக்கு ஏற்ற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பாருங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாம். டிஎஸ்பியோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏன் இப்படி பண்ணுறான் அதான் ப்ரோ. இந்த செகண்ட் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னர் இருக்காது தான் ப்ரோ. ஒருத்தனோட அடையாளத்தை அழிக்க முடியாதுன்றதுக்காக காமிச்சிருக்கோம். ஒருத்தன் ப்ரோ. சண்டை காட்சி, அந்த லாஸ்ட் சண்டை காட்சி வந்து நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அது எப்படி சொல்றது, கொஞ்சம் பில்டப் ஓவராக இருக்கும், அவ்வளோதான். ஓவரால். ஆனால் ஃபேமிலியோட எப்படி இருந்தது படம்? చాలా బాగుంది. పడతలో మీకు పిచ్చ విషయం అది వాళ్ళ ఇంటి పేరు కోసం తను ఫైట్ చేస్తుంటాడు కదా. స్టార్టింగ్ అంటే పుష్ప 1 నుంచి 2 లో కూడా అలాగే చేస్తున్నాడు. బాగా సాంగ్స్ చెప్పు. நல்லா இருக்கு. అల్లు అర్జున్ యాక్టింగ్ చెప్పు. చాలా బాగుంది. రాష్మిక గారు వాళ్ళ యాక్టింగ్, ఆమెది కూడా అందది బాగా. భగత్ పాల్ యాక్టింగ్ సైకో లాగే బాగుందండి. ఓవరాల్ ఫ్యామిలీயோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ராஷ்மிகா ஆக்டிங்ல எப்படி இருக்கு? ஃபேன் ப்ரோ. ராஷ்மிகாக்கு ஃபேனா? ஆமா ப்ரோ. ராஷ்மிகாவுக்கு தான் பட்டு வந்தீங்க. ஆமா ப்ரோ. ஓகே. அல்லு அர்ஜுன் ஆக்டிங்ல எப்படி? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரோல எப்படி ப்ரோ? ஒருத்தர் தான் இருந்துச்சு. ஓவரால் படம் வந்தா ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம். சாங்ஸ்ல எப்படி ப்ரோ? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் சாங்ஸ் அளவுக்கு தான் இருக்கு. இல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. ஓவரால் படத்துல என்ன ப்ரோ சொல்றாங்க? படத்துல என்ன சொல்றாங்க அதேதான். அல்லு ஃபைட்ல எப்படி ப்ரோ? நல்லா தான் இருக்கு ப்ரோ. எப்பயும் பாக்குற மாதிரி தான். படத்துல பிடிச்சது அந்த ஹீரோயின் பேசின சீன் தானே. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இன்ட்ரோ பிளாக்ல எப்படி போகுது? இன்ட்ரோ பிளாக்ல மாசம் இருந்துச்சு, எங்களுக்கே உகுஸ் மாறிச்சு. அப்படி கிளைமேக்ஸ் பார்த்தா ப்ரோ எப்போ நினைச்சு படம் சூப்பரா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படம் நல்லா இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் ஆக்டிங்ல செமையா இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் ஆக்டிங். சாங்ஸ்லாம் ஓகே வந்தது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே. இன்ட்ரோ பிளாக் நல்லா இருந்ததா இல்ல கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததா? இன்ட்ரோ பிளாக் ராஷ்மிகாவோட ஆக்டிங் எப்படி? செமையா இருந்துச்சு. பிஜிஎம்ஸ்லாம் ஒர்த்தா இருந்ததா? பிஜிஎம்ல ஓகே. சூப்பர். பாட்டுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதோட சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் ஒர்த்தா. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? படத்தில் பிடிச்சது என்ன, ஃபுல் கான்செப்ட் என்னன்னா ஃபேமிலி ஒய்ஃப் சொல்கிற பேச்சை கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது படம். நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபைட் சீன் தான் ஒரே பாலையா ஃபைட்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்குன்றாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபைட் சீன்ஸ் தான் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆளே இவ்வளோ பேர் அடிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. அந்த காளி வேஷம் போட்ட ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி? எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாங் எப்படின்னா இருந்தது? சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி சாங்ஸ் எதுவுமே இதில் இல்லை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆமாம். ஆனால் மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். எல்லாருக்குமே குட், நல்லா தான் இருந்துச்சு. அவர் தோக்குற மாதிரியே காட்டியிருந்தாங்க. ஒரு சில நேரம் ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லீட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. நந்து வராரு, அது காட்ட மாட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்களா? லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் பார்த்தேன், நின்றுட்டு இருந்தார். யாருன்னு எனக்கும் சரியாக தெரியல. பார்க்கலாம் கிளைமேக்ஸ் வரும்போது. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வரும்போது நான் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இன்ட்ரோ பிளாக் தான் கிளைமேக்ஸ் வருது. இன்ட்ரோல் சீனை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரோல் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸை விட இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஒர்த்து ப்ரோ. படத்தில் பிடிச்ச விஷயம் பரவாயில்ல, அவர் பொண்ணுக்காக ஏற்றுக்கிட்டாங்க. நல்லா இருந்தது. நல்ல கான்செப்ட், நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக செம்மையாக இருக்கு. எப்படி மேடம்? நல்லா இருக்கு.
இது ராஷ்மிகா அவங்களோட ஆக்டிங் அப்படின்னு செம்மையா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. இதை விட அதுவும் நல்லதா வரும்னு நினைக்கிறேன். பகத் பாசிலோட ஆக்டிங் அப்படின்னு நல்லா பண்ணியிருக்காரு, புதுசா காமெடியா ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா எங்கன்னா லேக் ஆகுது 3 மணி நேரம் படம் எங்கன்னா போர் அடிக்குது. இல்ல சார், போர் ஒன்றும் அடிக்கல. கொஞ்சம் சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். சாங்ஸ் மட்டும் தான் போர் அடிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. பிஜிஎம் தான் நல்லா இருக்கு. ஃபைட்ல வந்து பாலையா ஃபைட் மாதிரிலாம் இருக்குன்றாங்க, உங்களுக்கு அப்படிலாம் இல்லை சார், பாலையா ஃபைட் மாதிரி எல்லாம் இல்லை, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்கல்ல. எல்லாம் பல்ல கடிக்கிறதெல்லாம் சும்மா செமையா வேணும். அந்த காளி வேஷம் போட்ட ஃபைட் செமையா இருந்துச்சு. அந்த 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 சீன்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்துக்கு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா காமெடி தானே இருக்குது. இல்ல சார், அவ்வளவா காமெடி ஒன்றும் இல்லை. பகத் பாஸ் மாதிரி எதுவுமே இல்லையா மேம்? ஒரு விறுவிறுப்பு அந்த மாதிரி எதுனா இருக்கா? இல்ல, அடுத்தடுத்து போயிட்டு தானே இருக்கு, அடுத்தடுத்த சீன் வந்துட்டு தானே இருக்கு. தேர்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? வெயிட் பண்றோம், பார்ப்போம், நல்லா வரும்.